ஹலோ காய்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ நான் உங்கள் அபி, இது உங்கள் அபிஸ் டைரிஸ். ஸோ சேனல் பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்துடலாம். அதாவது இப்போது மனுஷனாக இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது. என்ன பிரச்சனை வர்றது புதுசாக பிரச்சனைகள் வர விதம் தான் புதுசாக இருக்குமே தவிர பிரச்சனைகள் யாருக்குமே புதுசாக இல்லை. எல்லாருக்கும் பிரச்சனைனா பயம் எல்லாமே வர வேண்டியது தான். ஆனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்னன்னு நம்ம தேடுறோம். ஆனால் நிறைய பேர் தீர்வு பக்கத்தில் இருந்தும் அவங்களோட அந்த பயம் இதெல்லாம் வெளியே தெரிஞ்சால் என்ன ஆகிடுங்கிற தயக்கத்திலேயே இது யாருக்காவது தெரிஞ்சால் நம்மளை தப்பாக நினச்சிடுவாங்கங்கிற ஒரு முடிவாக என்னன்னு தெரியல. இல்லை அவங்களால அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியலையான்னு தெரியல. இப்போது எங்கே பார்த்தாலும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. இன்க்ளூடிங் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து காலேஜ் படிக்கிறவங்க, ப்ரொஃபஷனல்ஸ்னு நிறைய பேர் கேட்டால் ஒர்க் ப்ரெஷர், வீட்டில் பிரச்சனை, ஆஃபீஸில் பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் சூசைடுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு யாருமே யோசிக்கிறது இல்லைல்ல. ஏதோ சூசைட்னா ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாமே முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நாம் ஈஸியாக எடுக்கிறோம். ஆனால் அதுதான் கிடையாது. நான் எல்லாருக்கிட்டே ஒரு விஷயம் கேட்கணும். சாகணும்னு முடிவெடுக்கும்போது வர தைரியம் ஏன் உங்களுக்கு வாழும்போது வரல? சரி, அப்படியே நீங்கள் செத்து போயிட்டால் மட்டும் உங்கள் பிரச்சனை முடிய போதா என்ன? கிடையவே கிடையாது. நீங்கள் என்னமோ ஒரு 5 நிமிஷம் படுற வழியில் நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போனாலும் உங்களை நம்பி இருக்க உறவுகள், உங்களை நேசித்த உறவுகளுக்கு அது அவங்க வாழ்கிற வரைக்கும் சாகிற வழியை தான் கொடுக்கும். சாக விட கொடுமையான வழியை கொடுக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் சின்ன வயசுலேருந்து நீங்கள் பண்ண சின்ன சின்ன விஷயங்களும் அவங்கள பாதிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் நம்ம 5 நிமிஷம் வழியோட நம்ம போயிடுவோம். ஆனால் நம்மளோட உறவுகளுக்கு அது ஆயுளுக்கு வரைக்கும் அந்த வழி இருக்கும். அதனால் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு தீர்க்கிறதுக்கு வழியே இல்லைன்னு இருந்தால் கூட ஏதாவது ஒரு வழியில் என்னோடய பிரச்சனையை நான் தீர்க்கணும்னு மனசில் நம்பிக்கையோட பிரச்சனையை நான் தாண்டி வந்துடுவேன், என்னால் இதை ஓவர் கம் பண்ண முடியும்னு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடுங்க. அந்த தைரியம் மட்டும் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா பிரச்சனை மட்டும் இல்லை, உங்கள் முன்னாடி யமதர்மனே வந்தாலும் அவனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவன் உங்களை உயிர் எடுத்தாலும் உங்களுக்கு தைரியமாக நீங்கள் அவனையே எதிர்த்து போராடலாம். உங்கள் எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. பிரச்சனை இருக்கும், ஆனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வும் அந்த பிரச்சனைக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனால் நம்ம தான் பிரச்சனையை மட்டும் பக்கத்தில் வச்சுட்டு பிரச்சனைன்னு அதையே சுற்றிட்டு இருந்தோன்னா ஆன்சர் கிடைக்கும். அந்த பிரச்சனையை விட்டு வெளியே வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி கொஞ்ச நேரம் உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்ணு மூடி யோசிங்க. உங்களுக்கான தீர்வு உங்களுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.